ஆதாம் ஏவாளை உண்டாக்கிட்டு கர்த்தர் பகலின் குளிர்ச்சியான வேலை அப்படின்னா என்ன தெரியுங்களா? ரொம்ப ஏர்லி இந்த மார்னிங் தான், ரொம்ப சில் பிரீஸ், அந்த டார்க்னஸ்ல அப்படியே டான் ஆகிற நேரம், அப்படியே ஒரு மாதிரி இருளும் வெளிச்சமும் இருக்கிற நேரம் வந்து உறவாடினார். ஆதாமே, ஏவாளே, மகளே மகளே எப்படி இருக்கிற? யோபுவின் காலத்துல, முதல் சரிதை எழுதின காலத்துல யோபுவை வீட்டை அதிகாலையில விசாரிக்க வந்தாராம். அப்படின்னா என்ன? ஒருத்தர் விசாரிக்க வர்றாருன்னா அப்படின்னா என்ன சொல்லுங்க பாப்போம். அவனும் எழுந்திருக்கணும்ல அவன். ஏன்னா அவன் டெய்லி அதிகாலையில எழுந்து ஒவ்வொரு பிள்ளைக்கு அவன் பலி செலுத்துவான். அதுவும் ஒவ்வொரு பிள்ளை வீட்டுக்கும் போவான். நான் நினைக்கிறேன், அது எனக்கு சரியா சொல்ல தெரியலனாலும் நான் நினைக்கிறேன், ஒருவேளை ஒவ்வொரு வீட்டுக்கும், ஒவ்வொரு பிள்ளை வீட்டுக்கும் போய் அந்த பிள்ளையின் குடும்பத்திற்காக ஒரு சர்வாங்க தகன பலியிட்டு, ஒருவேளை என் பிள்ளைகள் பாவம் செய்திருப்பார்களோ, தேவனை தூஷித்திருப்பார்களோ என்று சொல்லி அவர்களுக்கு அவன் சர்வாங்க தகன பலியை செலுத்தி மன்னிப்பு கேட்டு அந்த பிள்ளையின் பாதுகாப்புக்காக ஜெபித்து வந்தான். அதனாலதான் ஆண்டவர் யோபுவின் வீட்டையும், வீட்டின் பிள்ளைகளையும், வீட்டில் இருக்கிற மிருக ஜீவன்களையும், அவனுடைய ஆசிகளையும், அவனுடைய சரீரத்தையும், அவனுடைய ஆவியையும், ஆத்துமத்தையும் கர்த்தர் வேலையடித்தார். அல்லேலூயா. நீங்க அதிகாலை ஜெபம் பண்ண பாருங்க, உங்க வீட்டை சுற்றிலும் ஒரு வேலி இருக்கு. இப்ப ஏன் வேலி பிடுங்கப்பட்டிருக்கு? சாத்தான் ஏன் உள்ள வந்திருக்கிறா? காரணம் ஜெபம் வேலி. ஜெப வேலி நம்ம வீட்டுக்குள்ள இல்ல. அதிகாலை ஜெப வேலி இல்லை. அந்த எலிசா சொன்னால, என்ன சுற்றிலும் பாருப்பா, நம்மை சுற்றிலும் அக்னிமயமான ரதங்களோடு குதிரைகளோடு கூட தேவதூதர்கள் நிற்பதை பார்க்கிறேன். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நீங்க அதிகாலையில நாங்க ஆயத்தமாகி ஆண்டோடைய பாதத்துல வரலன்னு அர்த்தம். தயவு செய்து இன்றைக்கு ஒரு பொருத்தனை எடுங்க. இயேசு இருட்டோட எழுந்து புறப்பட்டு வனாந்தரமான ஒரு இடத்திற்கு அவர் போனார். ஏன்னா அந்த டைம் தான் ஆண்டவரோடு கூட பேசுகிற ஒரு நல்ல நேரம். நான் நினைக்கிறேன், மற்ற எல்லாரும் தூங்கி கொண்டிருக்கிற வேளையில நாம விழித்து ஆண்டவரோடு ஜெபிக்கிற பொழுது ஆண்டவர் எளிதா நம்ம ஜெபத்திற்கு பதில், அல்லது நம்ம ஜெபங்கள் எளிதா கேட்கப்படும்.